ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. எலும்பு இரும்பு போல் வலிமையாக இருக்க வாரம் இருமுறை கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவும் இட்லி தோசையாக செய்யாமல் சத்தும் சுவையும் கலந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கம்பு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதிக நேரம் இல்லாட்டி நீங்கள் ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கங்க. அதிலே கூட நல்லா ஊறி இருக்கும். இப்போ நான் ஓவர் நைட்டு ஊற வச்சதுனால கம்பு நல்லாவே ஊறி இருக்குது. இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இந்த கம்பு எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் கம்பு எல்லாத்தையும் மாற்றிட்டு இதோட தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், கூடவே 3 வரமிளகாய் காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறமா தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கங்க. என்ன தான் அரைச்சாலும் கம்பு கொஞ்சம் கொரகொரப்பாக தாங்க அரைப்பட்டு வரும். பரவாயில்ல, அதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பருப்பெல்லாம் செவந்து கடுகு பொரிஞ்சதும் இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க. கூடவே 2 பத்தை தேங்காவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும், நல்லாயிருக்கும். சேர்த்து லைட்டாக ஒரு முறை கலந்துக்கங்க. கலந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகளும் சேர்த்து கலந்துட்டு அப்படியே இதை மாவில் சேர்த்து கலந்துக்கங்க. தாளிப்பு ரெடியாக எடுத்து இதை அப்படியே மாவோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க. உப்பு பத்தாட்டி கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை சேர்த்து கலந்து மாவை அப்படியே ஊற்ற தொடங்கலாங்க. மாவை புளிக்க வைக்கலாம் வேண்டியதில்லை. ஏற்கனவே கம்பை ஓவர் நைட் ஊற வச்சு தான் சேர்த்துருக்கோம். அதிலே கொஞ்சம் புளிப்பு ஏறி இருக்கும். அதனால் இந்த பக்குவத்திலே நீங்கள் அடை தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். மாவு கரெக்டாக இந்த பதத்தில் தாங்க இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல். இப்போ சுட்டு எடுக்கிறதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தவாவை தொடச்ச பிறகு கலந்து வச்ச மாவுலேருந்து 1.5 கரண்டி அளவு மாவை ஊற்றி ரொம்ப மெலிசாக இல்லாமல் லைட்டாக திக்காக தீத்திக்கங்க. தீத்தி சுற்றிரும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க. நல்லெண்ணெய் விட்டு சுட்டிங்கன்னா நல்லா அருமையாக மணமாக இருக்கும் சாப்பிட. இப்போ ஒரு சைடு வெந்து செவந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கங்க. வேகும்போதே நல்ல மணமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 சைடுமே வெந்து செவந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி சுட சுட பரிமாறலாம். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசையாக செய்யாமல் வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் வச்சு அனுப்பலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக சுவையாக இருக்கும். நம்ம சேர்த்த தாளிப்பு தேங்காய், கேரட், வெங்காயம், மிளகாய் எல்லாம் சேர்த்ததுனால காரசாரமாக அருமையாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி கம்பு வச்சு ஹெல்த்தியான இந்த அடை தோசை ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஊற வைக்கிற நேரம் தான் அதிகப்படியே தவிர செய்யறதுக்கு நேரம் அதிகம் எடுக்காதுங்க. நினச்ச உடனே 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.